அனைவருக்கும் வணக்கம். நான் திருவொற்றியூரில் ரெட்டையர்கள் ஜீவசமாதியை பார்த்துட்டு நடந்து வந்திருக்கும்போது இந்த கோயிலுக்குள்ளே போகணும் போல் தோணுச்சு. டக்குன்னு இந்த கோயிலுக்குள்ளே நான் போனேன். அமிர்த கடேஸ்வரர் அபிராமி அம்பாள், அதாவது அபிராமி அம்பாள் சமேத அமிர்த கடேஸ்வரர் ஆலயம்னு சொல்கிறாங்க. அபிராமி அம்பாள் அவ்வளோ அழகாக இருக்கா. அமிர்த கடேஸ்வரரும் உருவச்சிலையாக இருக்கிறார். இது 5வது இடமா, இந்த இடத்துல தான் உருவச்சிலையாக இருக்கிறாரா. இவருக்கு எதிர்த்தாப்பில் மார்க்கண்டேயர் இருக்கிறாரு. மார்க்கண்டேயருக்கு முதல்ல தரிசனம் கொடுத்த பிறகு தான் மற்ற எல்லோருக்கும் அவர் தரிசனம் கொடுக்குறார். அகத்தியர் இருக்கிறார். அவருக்கு கீழே கையை பிரித்து வச்சா கை சேர்ந்துருது. அற்புதமான கோயில், போயிட்டு வாங்க. இப்போ ஐயர் கோயிலை பற்றி அற்புதமாக சொல்கிறார், கேளுங்க. அருள்மிகு அபிராமி அம்பிகை சமேத அமிர்தகடேஸ்வரர் சுவாமி திருக்கோவில், திருவொற்றியூர், சென்னை 6,19,000 கடற்கரை சாலை. இந்த ஆலயம் 45 ஆண்டுகளாக திருவொற்றியூரில் உள்ளது. இந்த அபிராமி அம்பிகை 10 கரங்களோட சாந்த சுரூபியாக ஸ்ரீசக்கர மகாமேரும் சேர்த்து அன்னை இருப்பாள். இங்கு அமிர்தகடேஸ்வரர் சுவாமி குடும்ப சமேதராக உருவ திருமேனியாக இருக்கும் ஆலயம். தமிழ்நாட்டில் இது 5வது ஆலயம் குடும்ப சமேதராக இருக்கிறது. சுவாமி மார்க்கண்டேயர் இருக்கிறார் இந்த ஆலயத்தில். சுவாமிக்கு நேர் காலம்பர பூஜை முடிஞ்சவுடனே முதல் தரிசனம் மார்க்கண்டேயர் கொடுப்பார் சுவாமி. இங்கே அகத்திய பெருமான் இருக்கார். சுவாமியுடைய பிள்ளையார் முருகருடைய 3வது மகனாக சுவாமி அகத்தியர் கல்யாணம் காட்சி கொடுத்ததால் அகத்திய பெருமான் இங்கே இருக்கிறார். இந்த ஆலயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாக பசு தானாக இந்த ஆலயத்தில் பால் சொரியும். அந்த பசுமாடு காலமாய காரணத்தால் இந்த ஆலயத்தில் காமதேனு கற்பக வேஷம் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் பூஜை நடக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை அக்ஷய திருதிக்கு மகாலட்சுமி பூஜை நடக்கும். இந்த ஆலயத்தில் சித்திரை மாதம் 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். இந்த ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு 10 நாள் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் சுவாமி ஒவ்வொரு நாள் வீதிகளாக நடக்கும். இந்த ஆலயம் விசேஷமானது. கோயிலை பார்த்தீங்க, கதையை கேட்டீங்க இல்லையா? அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா, பாய்.